ஹாய் அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லஞ்சுக்கான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்யலான்றதை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அதாவது எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்குமே காலையில் என்ன பண்ணுறதுன்றது வந்து நைட்லேருந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நைட்லாம் நம்மளுக்கு தூக்கம் வராது, காலையில் என்ன செய்கிறதுன்றதை யோசிச்சா. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து முன்னாடி நாள் நைட்டே பிளான் பண்ணிட்டோன்னா அதுக்கான காய்கறிகளை நம்ம கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நம்ம வந்து காலையில் கூட நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வாங்க இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறது பார்க்கலாம். அதாவது நான் எப்போயுமே ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சோடனே ரைஸ் தாங்க வைப்பேன். ஏதாவது ஃப்ரைட் ரைஸ் ஏதாவது பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு ரைஸ் வச்சுட்டோன்னா நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாலும் காய்ச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். நான் நைட்டே வந்து நிலக்கடலை வந்து ஊற வச்சுட்டேன். ஸோ அதை 2-3 விசில் விட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பாவக்காய் வந்து நான் ஃப்ரை பண்ண போகிறேன். ஏன் நான் பாவக்காய் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணுறேன்னா, பாவக்காய் ஃப்ரை ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் நான் பாவக்காய் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். உளுந்து, வெங்காயம், அப்புறம் பாவக்காய் போட்டு ஃப்ரை ஆகிட்டு தனியாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் சீரகம், சோம்பு, மிளகு, 2 பெரிய வெங்காயம் இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாவக்காய்க்கு உளுந்து நம்ம ஏன் சேர்க்குறோன்னா, நல்லா சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு வந்து உண்மையே சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாவக்காயும் அப்பப்போ கிளறி விட்டுக்கணும். பாவக்காய் கொஞ்சம் அடிப்பிடிக்கும். ஸோ சிம்மிலேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விடணும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இதோட குழம்பு மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், அதே மாதிரி கொஞ்சமாக தேங்காய் வந்து சேர்த்துட்டு அதை பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். குழந்தைங்க எந்திரிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் பாலை வந்து கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குழம்புக்கு வந்து கத்திரிக்காய் வந்து இதோட சேர்க்க போகிறோம். கத்திரிக்காய், அப்புறம் வந்து கருவேப்பிலை, அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து பாவக்காய்க்கு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் அதுலேயும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிலக்கடலையும் இதோட சேர்த்து வேக வச்சாச்சு. இப்போ கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டை, கேரட்டு, அப்புறம் பெரிய வெங்காயம், குடமிளகாய் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம், உப்பு சேர்த்துட்டு. இப்போ வந்து தோசை, குட்டி குட்டி தோசையாக வந்து நம்ம போட்டு எடுத்து வச்சுக்கலாம். நம்மது வந்து இண்டாலிக்காக்கல், ஸோ கொஞ்சமாக ஜாயிண்ட் ஆகும். அப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், நம்மளுக்கு வந்து அவ்வளோதான், கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ பாவக்காய் வந்து நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அதோட தேங்காய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ குழம்பு வந்து நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. உண்மையிலே குழம்பு வந்து சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. நிலக்கடலை குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்பளமும் பொரிச்சாச்சு. அவ்வளோதான், நம்மளுக்கு லன்ச் பண்ணி ஈஸியாக முடிஞ்சிருச்சு. குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து நான் பப்பாளி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் வந்து முன்னாடி நாள் நைட்டே யோசித்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து மார்னிங் கொஞ்சம் ரைஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் அதை கஞ்சியாக வந்து நான் மாற்றிட்டேன். ஏன்னா பழைய கஞ்சி வந்து நைட்டே ஊற வச்சுருந்தேன். அதனால் நான் காலையில் எழுந்திரிச்சு கஞ்சி குடிச்சிட்டேன். ஏன்னா கஞ்சி சூப்பராக இருக்கும். மார்னிங் குடித்தோன்னா நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.